ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லெஃப்ட் ஓவர் இடியாப்ப மாவு இல்லை கொழுக்கட்டை மாவை வச்சு எப்படி ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இதுக்காக இந்த லெஃப்ட் ஓவர் மாவை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஆவி கட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்தாவே போதும். அதை வடிகட்டி எடுத்துட்டு இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வந்தவுடனே நம்ம ஆவி கட்டி எடுத்து வச்சுருக்க அந்த கொழுக்கட்டையை குட்டி குட்டி கொழுக்கட்டையை இதில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே காய்ச்சி ஆறின பாலை இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வந்தவுடனே இறக்குனா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி. இது ஆக்சுவலி மார்னிங் நான் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஸ்கூலுக்கு. அதில் லெஃப்ட் ஓவரான மாவு தான் இது. அதனால அதில் சரி ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செய்து வச்சுட்டு இது ஃப்ரிட்ஜ்